தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் குறித்து தமிழ்நாடு அரசியல்ல நடந்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் குறித்து அவர் கூட நம்ம உரையாட போறோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில இருந்தபடியே மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. முதல்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். இரண்டாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய கட்சிகளை கூட்டணி இழுக்க முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தெரிய வருது. குறிப்பாக என்டிகே, டிவிகே போன்ற கட்சிகள்லாம் அவர் நேரடியாகவே கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற அழைப்பை விடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுமே எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு விழுப்புரத்தில் நேரத்தை பேட்டி கொடுக்கும் பொழுது சொல்லியிருக்காரு. ஸோ ஓவராலா இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தமிழ் அரசியல் அப்படின்றது குறித்து கேப்ரியல் சார் கூட நம்ம ஒரு உரையாடலை மேற்கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிச்சு போட்டியிடக்கூடிய ஒரு வல்லமை இல்லாம போயிட்டாரோ அப்படின்ற விவாதத்தை நேற்று ஊடகங்கள்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிகே, டிவிகே போன்ற கட்சிகள்லாம் ஒரு கூட்டணி கூட்டுக்கிட்டே இருக்காரு. சோ இது என்னத்தை காட்டுது? அவர் பலவீனமா இருக்காரு, இதுதான் மக்கள் கிட்ட அது ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல பிரபு, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா பேசணும்னு, அது எல்லாமே முக்கியமான இஷ்யூஸ், அதெல்லாம் கரண்ட் இஷ்யூஸ். பட் என்ன பொறுத்தளவுல இன்னொரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தியும் ஸ்டார்டிங்ல பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசும்போது சுத்தி இருக்க மற்றவங்களும் அதை ஏத்துக்கும் போது நமக்கு ஒரு குஷி வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம், அதனால அதை பேசிடலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். இப்ப டிவிகேவை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். குறிப்பா ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, டிவிகே டிஎம்கேவோட பி டீம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அது போக டிவிகே செய்யக்கூடிய அரசியல் திமுகவுக்கு தான் லாபம் ஏற்படுத்தும், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கும், அதிமுக ஓட்ஸை உடைக்கும், இன்ஃபேக்ட் அதுதான் அவங்களோட இன்டென்ஷன் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு தினமலர்ல ஒரு கட்டுரை பார்த்தேன். ஏறக்குறைய அதே விஷயத்த அந்த கட்டுரையில அவங்க கிளியரா போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னையும் ரைட், நம்ம சொன்ன விஷயங்கள் அவங்களும் போட்டிருக்காங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான். ஸோ அந்த கட்டுரையில் அவங்க சொல்ற விஷயங்கள் பார்த்தோம்னா, நம்ம இவ்வளவு நாட்கள் பேசின விஷயங்களை அழகா அதை சம்மரைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அப்கோர்ஸ் நம்மளை பார்த்து போட்டாங்கலாம் சொல்ல, அவங்களும் அந்த விஷயத்தை அவங்க போட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பா அதுல பாஜக அதிமுகவை வார்ன் பண்றாங்க. ஸோ திமுகவோட பி டீம் தான் டிவிகே, அவங்க பின்னாடி போய் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு பாஜக அதிமுகவை வார்ன் பண்றதா போட்டிருக்காங்க அந்த கட்டுரையில. அது போக அதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, 2016 மக்கள் நல கூட்டணியை கோட் பண்ணியிருக்காங்க. மக்கள் நல கூட்டணியை பொறுத்தளவுல திமுகவுக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்துறாங்க. 16 ஆமா, ஏடிஎம்கேவுக்கு இல்ல 16 தான் மக்கள் நல கூட்டணியா அவங்க கோட் பண்றாங்க. சோ மக்கள் நல கூட்டணி என்ன பண்ணுதுன்னா, டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணுது, ஏடிஎம்கேவுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜா அமையுது. ஏறக்குறைய அதே விஷயத்த டிவிகேவை வச்சு திமுக பண்ண முயற்சி பண்றாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது போக திமுக ஆட்சி மேல அதிருப்தியா இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த வாக்குகளை உடைக்கிறதுக்கும் டிவிகே பயன்படுத்தப்படுதா அப்படின்ற விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம்னா, நம்ம சொன்னதுதான், இப்ப டிவிகேவை பொறுத்தளவுல அவங்களோட செயல்பாடுகள்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் அவங்க பண்ணல. அப்கோர்ஸ் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ற மாதிரியான தோற்றம் இருந்தாலும் திமுக வாக்கு வங்கிய டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான எந்த விஷயத்தையுமே அவங்க பண்ணல. அவங்க பண்ணக்கூடிய அரசியல் அதிமுகவோட வாக்கு வங்கிய கை வைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுதான் நம்ம அந்த அனாலிசிஸை முன் வச்சோம். ஏறக்குறைய அதே விஷயத்த அவங்களும் போட்டிருக்காங்க. பட் என்னன்னா, பாஜக அந்த ஆங்கிள் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்டையும் அவங்க போட்டிருக்காங்க. சோ அதான் நீங்க சொல்றீங்க, பாஜக அதிமுகவை வான் பண்றாங்க, அந்த பக்கம் போயிடாதீங்க நீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்றாங்க. சோ இது அதிமுக வான் பண்றாங்க அப்படின்றத விட பாஜக தங்களோட இடத்தை தக்க வச்சுக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? டிவிகேவை நீங்க உள்ள கூப்பிடாதீங்க, எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற காரணத்தினாலே கூட பிஜேபி இந்த ஸ்டாண்டை எடுக்கலாம்ல. மேபி அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம முந்தா நேத்தோ நம்ம பேசியிருந்தோம். இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல ஒரு பெரிய பிரம்மாண்ட கட்சி எங்க கூட்டணிக்கு வரப்போறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இபிஎஸ் பேசுறாரு. அதோட ஒரு பொருள் என்னன்னா, டிவிக்கு உள்ள வராங்கன்னா எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு, பாஜக ரொம்ப பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களை நாங்க ரிப்ளேஸ் பண்ணிடுவோம் டிவிகே வச்சு அப்படின்ற ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. பட் அதை தாண்டி நான் எப்படி பாக்குறேன்னா, நிஜமாவே அதிமுக அது ஒரு வார்னிங்கா தான் கொடுக்குறாங்கன்னு பாக்குறேன். அதிமுகவை பொறுத்தளவுல பாஜகவோட அந்த அலைன்ஸ் அவங்க கண்டிப்பா பிரேக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதிமுகவுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டிய, கன்சாலிடேட் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு பாஜகவோட அலைன்ஸை பிரேக் பண்ண முடியாது. டிவிகேவுக்கு என்ன ஓட் ஷேர்னு தெரியாது, அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது. பட் பாஜகவுக்கு ப்ரூவன் ஓட் ஷேர் இருக்கு.
ஸோ அந்த வகையில கையில் இருக்கக்கூடியதை அவங்க கண்டிப்பா இழக்க மாட்டாங்க அப்படின்றதான் என்னோட அபிப்பிராயம். பட் இருந்தாலும் இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் அவரு ஓப்பனா வைக்கிறார். இன்ஃபேக்ட் இதையும் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். இபிஎஸ் அவர்கள் அதை கூட பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். டிவிகேவை உள்ள கொண்டு வரணும், என்டிகே உள்ள கொண்டு வரணும்லாம் பேச்சுவார்த்தைகள் ஸ்டார்டிங்ல அதிகமா இருந்தது இல்லையா? அப்பயே நம்ம பேசியிருக்கோம். நீங்க இந்த மாதிரி பேசும்போது என்ன ஆகும்னா, டிவிக்கு ஏதோ ஒரு பெரிய கட்சி மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் போது, இன்ஃபேக்ட் டிவிக்கே கண்டிப்பா உங்க அலைன்ஸ் வந்து சேர மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன விஷயம் தான், டிஎம்கேவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் டிவிக்கே இது வரைக்கும் பண்ணல, என்ன பொறுத்தளவுல ஃபியூச்சரும் பண்ண மாட்டாங்க. அவங்க அதிமுக வந்து சேர்றாங்கன்னா டெஃபினட்டா அது திமுகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அது கன்சாலிடேட் பண்ணிரும். ஸோ அந்த விஷயத்த பண்ணாங்கன்னா டிஎம்கேவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். பட் அவங்க அந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க அப்படின்றதுதான் என்னோட பார்வை. ஏன்னா இது வரைக்கும் அவங்க திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை இது வரைக்கும் அவங்க பண்ணல. அதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். ஸோ அதனால ஆர்ப்பாட்டங்கள் நடத்தாங்களே, அதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தாதா? யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? திமுகவுக்கு. திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதான் திமுக எதிர்த்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாலும், இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, எப்பெல்லாம் விஜய் ஆக்டிவ் ஆகிறாருன்னு பாத்தீங்கன்னா, இபிஎஸ் எப்பெல்லாம் ஆக்டிவ் ஆகிறாரோ அப்பெல்லாம் விஜய் ஆக்டிவ் ஆகுறாரு. இபிஎஸ் ஃபர்ஸ்ட் ஒரு அறிக்கை வெளியிட்டார், இந்த மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போறது அவரோட ஃபேமிலியை காப்பாத்ததான், ஏன்னா இடி ரைட்ஸ் எல்லாம் நடக்குது, குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக டெல்லி போறார் அப்படின்ற விஷயத்த இபிஎஸ் கையில் எடுக்கிறார். அவர் கையில் எடுத்தோடனே அடுத்தது விஜய் அந்த இஷ்யூ கையில் எடுக்கிறார். அவர் இன்னும் கொஞ்சம் கூட காட்டமான ஒரு அறிக்கையை விட்டு திமுகவோட லீடர்ஷிப் அட்டாக் பண்றாரு, குடும்பத்தை காப்பாத்த தான் போறார் அப்படின்ற ஆங்கிள். ஸோ அவர் பண்ற விஷயம் என்னன்னா, இபிஎஸ் ஒரு அரசியலை கையில் எடுத்தா அதே அரசியலை குயிக்கா விஜய் கையில் எடுக்கிறார். ஸோ அப்ப வந்து பார்த்தா திமுக அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதிமுக கையில அந்த அரசியலை கையில் எடுக்கிறீங்க. ஸோ அப்ப அதிமுக ஒரு அரசியலை கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த அரசியல் மூலமா சில லாபங்களை பெறணும் அப்படின்றதுக்காக தான் அதிமுக அந்த அரசியலை கையில் எடுக்கிறாங்க இல்லையா? சிம்பிள், ஓட்ஸ் வாங்கணுன்றதுக்காக தான். அதே அரசியலை விஜய் கையில் எடுத்தா என்ன ஆகும்? அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபங்கள்ல பாதியை நீங்க எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி கஸ்டோடியல் டெத்தும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக ஃபர்ஸ்ட் அதை கையில் எடுக்கிறாங்க. மேஜர் பார்ட்டின்னு அவங்க தான் ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அமைதியா இருந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதை இவங்க டேக் ஓவர் பண்றாங்க அந்த இஷ்யூவை. அப்புறம் இப்ப இபிஎஸ் அவர்கள் அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணும்போது விஜயும் பார்த்தோம்னா டிவிக்கும் ஆக்டிவேட் ஆகுறாங்க. இந்த டைம்ல குறிப்பா ஆக்டிவேட் ஆகுறாங்க. ஸோ அந்த சைட்ல மீடியா அட்டென்ஷன் அதிமுகவை நோக்கி திரும்பும் போது விஜய் உள்ள வந்துகிட்டே இருக்காரு. ஸோ அதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஏதோ ஒரு வகையில அவரு அதிமுகவுக்கு போகக்கூடிய அந்த மீடியா அட்டென்ஷனா இருக்கலாம், வாக்குகளா இருக்கலாம், அதை டைவர்ட் பண்றத கான்சியஸா பண்றாங்கன்னு நம்ம குற்றம் சாட்ட முடியாது, நமக்கு ப்ரூஃப் இல்லை. ஆனா ஆக்சுவலா தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலிமை இல்லாம இருக்காரு, அதனால மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு கூட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. டிவிகேவை என்டிகேவெல்லாம் நேரடியாவே அவர் கூட்டணிக்கு அழைச்சிருந்தார். ஸோ இது பண்ணிட்டே இருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலவீனமாக இருக்காரு அப்படின்றத காட்டுற மாதிரி இருக்காத மக்களுக்கு? ஆக்சுவலா அவரு கூட்டணிக்கு என்டிகேவையும் டிவிகேவையும் கூப்பிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நான் அந்த வீடியோவை பார்த்த அளவுல ஃபுல் இன்டர்வியூ பார்க்கல, பட் சின்ன ஒரு கிளிப் பார்த்த அளவுல ஒற்றை கருத்துள்ள கட்சிகள்லாம் சேர்ந்து டிராவல் பண்ணும் அப்படின்றது அவரோட பாயிண்ட். ஆனா என்டிகே பத்தி கேட்கும்பொழுது தான் அவர் பதிவு பண்றாரு அந்த ஆங்கில நாளிதழில். இல்ல என்ன அவர் பிராக்டிகலா சொல்ல முடியல, என்டிகே எங்க கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, இல்ல என்டிகே எங்க கிட்ட வரணும்னு சொன்னாலும் அது அப்ப ஓப்பனா எக்ஸ்பிளிசிட்டா என்டிகே பின்னாடி போறார் அப்படின்ற ஒரு இமேஜை ஏற்படுத்தும். ஸோ அவர் நாசுக்கா என்ன சொல்றாருன்னா, ஒற்றை கருத்து உள்ளவங்க எல்லாருமே எங்க கூட பயணிச்சா நல்லா இருக்கும், ஒன்னா பயணிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றாரு. ஏன்னா நீங்க வராதீங்கன்னு சொல்ல முடியாது, அப்ப இந்த ரெண்டு கட்சியோட பேரை சொல்லி வாங்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ இன்பிட்வீன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தானே பண்ண முடியும். திமுக அப்படின்ற ஒரு புள்ளியில நம்ம எல்லாரும் சேரலாம், இந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியும், விருப்பம் இருக்கங்க வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். பட் நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த விஷயத்த மீடியால வேற மாதிரி மிஸ்ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறேன். அதிமுக ரொம்ப பலவீனமா இருக்காங்களா, அதனாலதான் அவங்க என்டிகே பின்னாடியும் டிவிகே பின்னாடியும் போறாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இது செட்டில்டு மேட்டர். இது என்டிகே கிளியரா சொல்லிட்டாங்க, நாங்க அலைன்ஸுக்கு போக மாட்டோம் அப்படின்ற விஷயத்த கிளியர் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க இப்ப கேண்டிடேட்ஸையும் போட ஆரம்பிச்சாச்சு, நிறைய தொகுதிகளுக்கு கேண்டிடேட்ஸ் போட்டாச்சு. திரும்பவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்டிகே சொல்லியிருக்காங்க, நாங்க அலைன்ஸுக்கு போக மாட்டோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. சர்ப்ரைசிங்லி டிவிகேவும் இப்ப குயிக்கா ரியாக்ட் பண்றாங்க, நாங்களும் அலைன்ஸுக்கு போக மாட்டோம்னு. அதையும் பாருங்க, இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா டிவிகேவோட ஸ்போக்ஸ் பீப்புள்லாம் சொல்ற விஷயம் என்னவா இருந்ததுன்னா, டிவிகேவை பொறுத்தளவுல கூட்டணி அப்படின்னு வரும்போது அவங்க அதை உடனே ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கான காரணம் என்னன்னா, டைம் போட்டு எதுக்கு உடனே சொல்லணும், அதை மெச்சூர்டா அவங்க ஹேண்டில் பண்றாங்க, அந்த டோர் அவங்க க்ளோஸ் பண்ணலன்னா. இந்த இடத்துல பார்த்தோம்னா குயிக்கா அதை ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இந்த இடத்துல ஏன் குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா, அதிமுக அது ஒரு லெவரேஜா யூஸ் பண்றாங்க.
இல்லையா? மற்ற கட்சிகள் வரலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து உள்ள அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துல கரெக்டா இல்ல நோ அப்படின்னு டோரை க்ளோஸ் பண்றாங்க. என்டிகே ஸ்டார்டிங்ல இருந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேச்சு வரும்போதெல்லாம் குயிக்கா அதை க்ளோஸ் பண்றாங்க. ஆனா டிவிக்கு இந்த தடவை டக்குன்னு க்ளோஸ் பண்றாங்க. அதை இல்ல ட்வீட் ஒன்று போடுறாங்க, இல்ல எங்களுக்கும் அதுக்கும் நாங்க அலைன்ஸுக்குலாம் போல அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவங்க சொல்றாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுல இப்படிதான் அதை டீல் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போது டிவிகே என்டிகே எல்லாம் அந்த அலைன்ஸ்ல வந்தா எக்ஸலண்டா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். நான் அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து சொல்றேன். அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்டிகேவால போக முடியாது. என்டிகேவை பொறுத்தளவுல அவங்க தனியா ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தத்தோட அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திராவிட கட்சிகளோட சமரசம் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது. அதனால அவங்க டிராவல் பண்ண முடியாது. டிவிக்கே அஃப்கோர்ஸ் அவங்க வேற நிறைய காரணங்களும் இருக்கு. அது தாண்டி அவங்க டிஎம்கேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையும் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களும் போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அதனால பெரிய ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது. இந்த ரெண்டு கட்சிகளும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவர் சொன்னதை இவ்வளவு பெரிய விஷயமாக்கி இருக்க வேண்டிய தேவையில்லை. இந்த லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாவே வெறும் ஏடிஎம்கே தான் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி அவர் கரெக்டா அந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் இதை சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் அவர்கள் டிடிவிலாம் உள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா, கூட்டணி வீக்கா இருக்கா, ஏன் அவர் இந்த மாதிரி டிவிக்கு என்டிக்கு பின்னாடி எல்லாம் போய்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரியே பேசி அதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்காம இந்த மாதிரியான சைட் ஷோம்பாங்கல்ல அதுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மீடியால. இது நேத்து கூட பார்க்கும்போது அதான் ஃபுல்லா இந்த டிபேட்ஸ் தான் போயிட்டு இருந்தது. அதிமுக அப்ப வீக்கா இருக்கா அப்படின்றதுதான். அப்கோர்ஸ் அவர் சொன்ன விஷயத்தை நம்ம இப்படி கணக்கே பண்ண முடியாதுன்றது என்னோட பாயிண்ட். டிடிவி அவர்கள் திருச்சியில சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, என்னதான் அதிமுக 26ல மெஜாரிட்டி வந்தாலுமே கூட்டணி ஆட்சி தான் வந்து இங்க நடைபெறும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. முதலமைச்சர் வேட்பாளர் யாரு அப்படின்னு கேட்கும்போது என்டிஏல அது வந்து அமித்ஷா தான் முடிவு பண்ணுவாரு அப்படின்றாரு. நீங்க என்டிஏல இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் என்டிஏல தான் இருக்கேன் அப்படின்றாரு. ஸோ என்டிஏல இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாது. எப்படியான ஆளால் ஒரு பக்கம் போனா என்டிஏ எப்படி வெற்றி வாய்ப்பு? யார் சொல்றாரு? இது டிடிவி சொல்றாரு. ஓகே, இப்ப என்னன்னா நான் பார்த்த அளவுல ஏடிஎம்கே பிகஸ்ட் பிளேயர். ரெண்டாவது முக்கியமான பிளேயர் தமிழ்நாட்டில இருந்து பார்க்கும்போது பாஜக. ஸோ இப்போ அமித்ஷா ஒரு விஷயத்த பேசினாருன்னா அதுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் உண்டு. அதே மாதிரி இபிஎஸ் அவர்கள் பேசினாலும் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் உண்டு. மற்ற சிறிய பிளேயர்ஸ்லாம் அவங்களோட ரோல் என்னன்னு நமக்கு இன்னும் தெரியல. ஓபிஎஸ் அவரோட ரோல் என்னவா இருக்க போகுது, டிடிவி அவர்களோட ரோல் என்னவா இருக்க போகுது, பிஎம்கே உள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்ஃபியூஷன்ல தான் இன்னும் இருக்கு. ஜான் பாண்டியன் என்ன பண்ண போறாரு, கிருஷ்ணசாமி என்ன பண்ண போறாரு, ஒன்னு கிளாரிட்டி இல்லை. எக்ஸாக்டா எப்படி அவங்க எல்லாம் உள்ள வந்து சேர போறாங்கன்ற கிளாரிட்டி இல்லை. ரெண்டாவது அவங்க மைனர் பிளேயர்ஸும் கூட. ஸோ அதனால அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு பெரிய கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியல. ஆனா டெஃபினட்டா அமித்ஷா அவர்கள் பேசினா அதுக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் அவர் பெருசா இந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்க வேண்டாம். தொடர்ச்சியா அவர் கூட்டணி ஆட்சின்னு எல்லாம் பேசும்போது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் அது கிரியேட் பண்ணுது. அதுவும் எப்ப இபிஎஸ் அவர்கள் அங்க சுற்றுப்பயணத்துல இருக்கும்போது அவர் இந்த விஷயத்தெல்லாம் பேசுறாரு. ஸோ கஷ்டப்பட்டு நிறைய எஃபோர்ட் போட்டு மீடியா அட்டென்ஷன்லாம் அது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அதை பண்றது. அது பண்ணும்போது அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது பெரிய ஒரு டைவர்ஷன் ஏற்படுது. ஸோ இப்போ அமித்ஷா பேசினார்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்னமோ இது பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும் தோணல. ஓகே, சீமான் அவர்களுமே வந்து விழுப்புரத்துல பேசும்பொழுது பிரஸ் மீட்ல சொல்றாரு, எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி வந்து அமையும், நாங்க கிட்டத்தட்ட 150 வேட்பாளர்களை வந்து நிறுத்திட்டோம், வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு, நாங்க திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது, தேசிய கட்சிகளோட கூட்டணி கிடையாது, எங்களுடைய தலைமையில ஒரு கட்சியோட நாங்க பயணம் பண்ண போறோம் அப்படின்றாங்க. எப்படி இது? என்ன பொறுத்தளவுல என்டிகே திராவிட கட்சிகளோடையும் இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளோடையும் தான் கூட்டணி வைக்க முடியாது. மற்றபடி கூட்டணி வைக்கலாம். அவங்க கூட்டணி வைக்க கூடாதுன்னா எதுவும் கிடையாது. என்டிகே தாராளமா மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்கலாம். தமிழ் தேசிய கட்சியா மற்ற தமிழ் தேசிய அமைப்புகளோட கட்சிகளோட நீங்க கூட்டணி வைக்கலாம். அதே மாதிரி திராவிட கட்சிகள் அல்லாத மற்ற கட்சிகள் இருப்பாங்களே, திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள்லாம் மற்ற கட்சிகள், சிறிய கட்சிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நீங்க டெஃபினட்டா கூட்டணி வைக்கலாம். இன்ஃபேக்ட் இப்ப இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா நிறைய கட்சிகள் அதிருப்தியா இருக்காங்க. திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும் சில பேர் அதிருப்தியா தான் இருக்காங்க. அவங்க என்டிகே கிட்ட போவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, பட் அதிருப்தியில தான் இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக கிட்ட நெருங்கணும்னு நினைக்கிற சில கட்சிகளும் அதிருப்தியில தான் இருக்காங்க. நம்மளே கூட ஜான் பாண்டியன் அவர்கள் எல்லாம் பேட்டி எடுத்தோம். அவரோட பேச்சுல கிளியரா டிசாட்டிஸ்பாக்சன் கண்டிப்பா வெளிப்படுது. மற்ற சின்ன லீடர்ஸுமே கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் மேபி அகாமடேட் பண்ண முயற்சி பண்ணலாம். பட் என்ன பொறுத்தளவுல என்டிகே அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுறது ரொம்ப அவசியம்.
இப்ப கூட்டணினா திராவிட கட்சிகள் தான் வைப்பாங்க, லீட் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த இடத்துல இருந்து ஒரு தமிழ் தேசிய கட்சி ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணும். அது சின்ன கூட்டணியா கூட இருக்கட்டுமே, சின்ன சின்ன அமைப்புகள் கூட அதுல இருக்கட்டுமே, பட் நாங்களும் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட போடுறது இருக்குல்ல, அந்த முதல் புள்ளியை வைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். அந்த ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணும். நம்ம எலெக்ஷன் வரும்போது தமிழ் நேஷனலிஸ்ட் போர்சஸ்லாம் ஒன்று சேரணும். அப்புறம் தமிழ் நேஷனலிஸ்ட் போர்சஸுக்கு சாதகமான வேற சக்திகள் இருப்பாங்க இல்லையா. இப்ப லெட்ஸே கிருஷ்ணசாமி அவர்களா இருக்கலாம், ஜான் பாண்டியன் அவர்களா இருக்கலாம், அவங்க திராவிட கட்சிகள் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு வகையில தமிழ் நேஷனலிஸ்ட் போர்சஸா இல்லாம அதுக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய மற்ற அரசியல் சக்திகள் இருப்பாங்களே, அவங்கள உள்ள அகாமடேட் பண்றது, அந்த வேலைகளை அவங்க பண்ண ஆரம்பிக்கணும். வெறுமனே தனியா கண்டெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம ஒரு மற்ற தமிழ் நேஷனலிஸ்ட் போர்ஸை கன்சாலிடேட் பண்றது, அப்புறம் நம்ம ஃபேவரபிளான மற்ற ஆட்களையும் உள்ள கொண்டு வரது, அது ஒரு ஒர்க் இல்ல. அது அவங்களெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணணும், சில ஆட்களை உள்ள கொண்டு வரணும். எப்படி திமுக அதிமுக அந்த வேலையை ட்ரெடிஷனலா பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி வேலைகளையும் நீ ஃபியூச்சர்ல பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ 8% ஓட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி இது. அந்த ஸ்ட்ரென்த்தும் இப்ப இருக்கு. சோ அந்த இடத்துக்கு அவங்க மூவ் ஆகுறது கரெக்டான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி கூட்டணி வச்சு போட்டியிடும் பொழுதுதான் வந்து சீட்டா அது கன்வெர்ட் ஆகும் அப்படின்றீங்களா? சீட்டா கன்வெர்ட் ஆகும், ஓட்ஸை சிதறவிடாம ஸ்டாப் பண்ண முடியும். அப்புறம் முக்கியமா திராவிட கட்சிகள் அல்லாத இன்னொரு புது பிளாக்கை நீங்க ஃபார்ம் பண்ண முடியும். திமுக அதிமுகன்ற அந்த ரெண்டு அலையன்ஸுக்கு கீழே வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் இருக்குல்ல, ஓட் பிளாக் இருக்குல்ல, அதை தாண்டி இவங்க இல்லாத இன்னொரு புது ஓட் ஷேரை நீங்க கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இன்னைக்கு ஏறக்குறைய 8%னா ஒரு 10% ஓட்ஸ்னு வச்சுப்போம். அதை ஸ்லோவா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். மக்கள் மனசு அந்த கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால அது ஒரு நல்ல ஒரு மூவ் தான். ஒரு ட்ரெடிஷ்னல் அதிகாரத்தில் இருக்க பார்ட்டிஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க, அது மாதிரி அதிகாரத்துக்கு வரப்போற ஒரு பார்ட்டியா கான்ஃபிடண்டா பிஹேவ் பண்ணணும்ல, அதுக்கான ஒரு விஷயம் தான். இன்னொன்னும் இப்போ சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா, MK ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபடியே மக்கள் பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற வீடியோ ரிலீஸ் ஆகுது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கலெக்டர் கூட வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்க அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. நிறைய கோப்புகள்லயும் அவர் வந்து கையெழுத்து போடுறாரு. ஸோ எப்படி பாக்குறீங்க? நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க, பாசிட்டிவாவும் இதை பேசுறாங்க. அதான் இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, முதல்வர் அவர்கள் உடல்நிலை சரியில்லை, அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். சீக்கிரமா முதல்வர் அவர்கள் ரிகவர் ஆகி வரணும், பழையபடி அவரு ஆக்டிவா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். முதல்வரை பொறுத்தளவுல கிரவுண்ட் லெவல்ல அக்ரெசிவா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் தான். ஏசி ரூம்ல உட்காந்து பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதெல்லாம் ரொம்ப அக்ரெசிவா அவரு அரசியல் பண்ணார் வெளில வந்து. அந்த வகையில பழையபடி அவரு ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட வெளியே வந்து ஒர்க் பண்ணும், அதான் எல்லாரோட விருப்பம் கண்டிப்பா. ஆனா என்னன்னா, இப்ப முதல்வர் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கஷ்டப்பட்டு பெருசா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ரெண்டாவது, அந்த விஷயத்தை வீடியோ எடுத்து வெளியே விடணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி பாக்குறேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம், இப்ப முதல்வர் அப்படின்றவர் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ், ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் லீடர் அவர். ஸோ அவரோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது தெரிஞ்சுக்கணும், அது தெரியணும் கண்டிப்பா. இது நம்ம மக்களோட ரைட் இது. ஸோ அதனால முதல்வர் ஹெல்த்தியா தான் இருக்கார் பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டலாம். ஆனா அவர் ஒர்க் பண்ற மாதிரியான வீடியோ எடுத்து வெளில விடணும் அவசியம் இல்லை. அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த மக்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. முதல்வர் எப்படி ஹெல்த்தியா இருக்காரு, முதல்வர் கண்டிஷன் எப்படி இருக்குன்றத நீங்க அப்கோர்ஸ் மக்கள்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஒரு அறிக்கை வந்தாலே போதுமானதா? அறிக்கை வந்தாலும் போதுமானது, வீடியோ வந்தாலும் நல்லதுதான், எனக்கு பிரச்சனை கிடையாது, நல்ல விஷயம் தான் அது. ஆனா முதல்வர் ஒர்க் பண்ற மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா. அது கேம்பெயினா மாறுது இல்ல, அது பிரச்சாரமா மாறுது இல்ல, அது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இது வந்து முதல்வரோட ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றேன். அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அப்படி இருக்கும்போது மக்களுக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கும், அதை கிளியர் பண்றது நீ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. நான் அந்த மாதிரி முதல்வர் பேசுறேன், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், ஹாஸ்பிட்டல் இருக்கேன், சீக்கிரம் நான் வெளில வந்துடுவேன், ஆக்டிவா இருக்கேன்னு சொல்லிக்கலாம். ஆனா நீங்க உட்கார்ந்து உங்களோட டே டு டே ஒர்க்கை நான் ஹாஸ்பிட்டல் இருந்து பண்ற மாதிரிலாம் நீங்க காட்டணும்னு அவசியம் இல்ல. அது கொஞ்சம் அது வேற ரூட்ல போகுது இல்ல. ஆமா, ஹாஸ்பிட்டல் இருந்து நான் ஒர்க் பண்றேன்ற அந்த ஒரு இமேஜ் வந்து அது எலெக்ஷன் டைம்ல, அது எலெக்ஷன் மோடுக்குள்ள அது போகுது, ஒரு அந்த கேம்பெயினோட எக்ஸ்டென்ஷனா போகுது இல்ல, அது வேண்டான்னு பாக்குறேன். பட் அஃப்கோர்ஸ் இப்ப அவர் ஹெல்த்தியா இருக்கார் அப்படின்றத அவங்க வெளிப்படுத்துறது நல்லதுதான். ஓகே. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்துல ஸ்டாலின் அவர்களை வந்து மரியாதை குறைவாக அவன் இவன் அப்படின்னு பேசிட்டாருன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல இப்பொழுது திமுகவினர் ஐடிவிங்லாம் வந்து கடுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை எழுதிக்கிட்டு இருக்காங்க. 1000 தான் இருந்தாலும் வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை நீங்க வந்து ஒருமையில தான் பேசுவீங்களா, இன்விகிதத்தில் தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கடுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாடி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க?
கண்டிப்பா பேசலாமா இந்த மாதிரி? கண்டிப்பா பேசக்கூடாது, தப்புதான். முதல்வர்னு இல்ல, நீங்க என்ன அப்படி பேசக்கூடாது, நான் உங்களை அப்படி பேசக்கூடாது, யாரையுமே அப்படி நம்ம பேசக்கூடாது. எல்லாரையும் மரியாதையா பேசுறது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். அது போக தமிழ்நாட்டோட முதல்வர்னு வரும்போது அந்த பதவிக்கும் ஒரு மரியாதை இருக்கு. பேண்ட் ஆஃப் சோல்ஜர்ஸ் நினைக்கிறேன், ஒரு முக்கியமான ஒரு பழைய சீரீஸ். ஒரு இது அதுல ஒரு ஆபீசர் இருப்பாரு, ஒரு சோல்ஜர் வந்து சல்யூட் பண்ணாம போயிடுவார். ஏன்னா பர்சனலா அந்த ஆபீசர் அவருக்கு பிடிக்காது. உடனே அந்த ஆபீசர் கூப்பிடுவார், சல்யூட் வை அப்படின்னு சொல்லுவாரு. யூ சல்யூட் த ரேங்க் நாட் த மேன் அப்படிம்பார். ஸோ நீ பர்சனலா எனக்கு சல்யூட் வைக்கல, என்னோட ரேங்குக்கு நீ சல்யூட் வைக்கிற அப்படிம்பார். ஸோ அதனால அந்த ரேங்குக்கு ஒரு மரியாதை இருக்கு, சிஎம் அப்படின்ற ரேங்குக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதனால டெஃபினட்டா அதெல்லாம் பண்ணணும், கரெக்ட் தான். பட் என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இங்க அந்த அந்த பேசிக் அந்த டெக்கோரம் இருக்குல்ல, அது ஃபுல்லா அந்த ஸ்டாண்டர்டே ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப திமுக காரங்களை எடுத்துக்கோங்க, திமுகவோட லீடர்ஷிப் இப்ப இபிஎஸ் எப்படி விமர்சிச்சாங்க, ரொம்ப மோசமா, அநாகரிகமா, தவழ்ந்து போய் நீங்க சிஎம் ஆனீங்க அப்படின்னா ரொம்ப மோசமா விமர்சிச்சாங்க. சட்டப்பேரவைக்குள்ள பேசினாங்க. ஆமா, சட்டப்பேரவைக்குள்ள அப்படி பேசுறாங்க. இதுனா நம்ம சாதாரண மக்களோட பிரச்சனையா என்ன, நீ அங்க பேசுறதுக்கு இத. இப்போ ஒரு இண்டிவிஜுவலால தவழ்ந்து போயெல்லாம் சிஎம் ஆக முடியாது. ஸோ ஒருத்தரோட உழைப்பை நீங்க எவ்வளவு சாதாரணமா கொச்சப்படுத்துறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப சாதாரணமா சிஎம் ஆயிருக்கீங்க, டெப்யூட்டி சிஎம் ரொம்ப சாதாரணமா டெப்யூட்டி சிஎம் ஆயிருக்காரு. இங்க நிறைய ஃபேமிலி பாலிடிக்ஸ் திமுகவுக்குள்ள இருக்கு. ரொம்ப ஈஸியா எஃபோர்ட்டே போடாம நீங்க மினிஸ்டர் ஆகிறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திமுகல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கிட்டு கீழே இருந்து மேல வரக்கூடிய ஒருத்தரை தவழ்ந்து போய் அவர் முதல்வர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்றதெல்லாம் இன்னொருத்தரோட உழைப்பை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் கேரண்டியா சொல்றேன், தவழ்ந்து போயெல்லாம் யாரும் முதல்வர் ஆக முடியாது. தவழ்ந்து போய் முதல்வர் ஆகலாம்னா தமிழ்நாட்டில் கூடிய 7 கோடி பேரும் முதல்வர் ஆயிருக்கலாம். ஸோ முதல்வர் ஆகணும்னா அதுக்கு சில உழைப்பு தேவை. அந்த இடத்துக்கு போறதுக்கே ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் தேவை. சாதாரணமா கீழே இருக்க நம்மனால அந்த இடத்துக்கு போயிட முடியாது இல்ல. அவங்க தவழ்ந்துன்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு கூட நம்மளால போயிட முடியாது இல்ல. ஸோ எஃபர்ட் போட்டாதான் நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறி 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 அந்த இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் நீங்க சிஎம் ஆக முடியும். அதுக்கு நான் பர்சனலா பார்த்த விஷயம் என்னன்னா, நிறைய பிசினஸ் மேன்லாம் வச்சு டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். அவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் இருக்கும். சாதாரண நிலையில இருந்து ஒருத்தன் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறான்னு வச்சுக்கோம். மாசம் ஒரு 50,000 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தன் திடீர்னு ஒரு 10 கோடி 20 கோடி மாசம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ற அளவுக்கு போறான்னு வச்சுப்போம். அவன்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் இருக்கும், ஒரு அவுரா இருக்கும். சாதாரண மக்கள் செய்யாத சில விஷயங்கள் அவன் பண்ணுவான். ஒரு வேகம் இருக்கும், ஒரு துடிப்பு இருக்கும், சிலவனுக்கு பெரிய விஷன் இருக்கும், சிலவனுக்கு எக்ஸ்ட்ராடினரி டிசிப்ளின் இருக்கும். காலையில 4 மணிக்கு எந்திரிப்பேன், நைட்டு 12 மணிக்கு தான் தூங்குவேன், 4 மணி நேரம் தான் தூங்குவேன், கரெக்டா எக்ஸசைஸ் பண்ண, வெறித்தனமான டிசிப்ளின் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்தாதான் லைஃப்ல முன்னேற முடியும். அதை எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமா நீங்க அடிச்சு தூக்கிட முடியாது. அவர் கீழே இருந்து அந்த டாப் ஸ்டேஜுக்கு போறாருன்னா கண்டிப்பா எஃபோர்ட் போட்டிருப்பாரு. அது எல்லாத்தையும் நீங்க மட்டம் தட்டி தவழ்ந்து போய் ஆனார்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது என்ன ஆகுது, அவரை நீங்க பர்சனலா அடிக்கிறீங்க. அப்புறம் இபிஎஸ் அடுத்தது பர்சனலா அவர் இன்னொரு அட்டாக்கை வைக்கிறாரு. ஸோ இப்போ இந்த மாதிரியான பர்சனல் அட்டாக்ஸ் பார்த்தோம்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் லெவல்னு ஏறி போய்கிட்டே இருக்கு. அதை டீஎஸ்கலேட் பண்ணி பழையபடி நார்மலா கொண்டு வரணும். டீசெண்டா எல்லாருமே ஒரு மாண்பை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். அதுதான் தமிழ் மக்களுக்கும் மரியாதை. ஏன்னா இவங்க எல்லாமே லீடர்ஸ், தமிழ் மக்களை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவங்க. ஒரு குரூப்பை இபிஎஸ் ரெப்ரசென்ட் பண்றாரு, இன்னொரு குரூப்பை ஸ்டாலின் ரெப்ரசென்ட் பண்றாரு. நம்ம எல்லாம் உங்களுக்கு ஓட் போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு லீடரை நீங்க அட்டாக் பண்றீங்கன்னா அது மக்களை அசிங்கப்படுத்துறதுக்கான விஷயம் தான். ஸோ டீஎஸ்கலேட் பண்ணி திருப்பி நார்மல் கண்டிஷனுக்கு வர்றது நல்லது. ஓகே, திமுக தொடங்கப்பட்ட பொழுது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு அண்ணா ஒரு முழக்கத்தை வச்சாரு. இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவராலா திராவிட கட்சிக்கிட்டே கொஞ்சம் குறைவாக தான் அது இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. இதெல்லாம் மாறணும் அப்படின்றதுனாலதான் நிறைய கட்சிகள் புதுசா வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நம்மோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.